Hi, welcome to Muthumas YouTube channel. Next example 1.20 பார்க்க போறோம். Find the inverse of the non-singular matrix A using Gauss-Jordan method. ஸோ அப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா தெரியும். A inverse is equal to 1 by determinant of A into Aj. ஸோ கொஷின்லேயே யூஸிங் காஸ் ஜோர்டான் மெத்தடுன்னு கொடுத்துட்டோன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு லெட் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்தது AI2 இஸ் ஈக்குவல் டு ஏ மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம். I2னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1. இதுலேருந்து எப்படி சார் காஸ் ஜோர்டான் ஃபைன் பண்ணலான்னா இங்கே இருக்கிற டேர்மு இங்கே வந்துடணும். ஓகேவா, இங்கே என்ன இருக்குது 1 0 0 1 இருக்குது. நமக்கு தேவை இந்த இடம் 1 வரணும், இந்த இடம் 0 வரணும், இந்த இடம் 0 வரணும், இந்த இடம் 1 வரணும். நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த இடம் 1 0 0 1 கொண்டு வரணும். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா R1 இன்டர்சேஞ்சிங் டு R2, R1-ஐ R2-ஆக இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது R1 டென்ஸ் டு மைனஸ் R1, R1-ஐ மைனஸால் இன்ட்டு பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது R2 டென்ஸ் டு 1/5 R2. ஓகே, R2-ஐ 5ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். 5ஆல் டிவைட் பண்ணால் இங்கே என்ன வந்துடும் 1 வந்துடும். ஓகே, இங்கே 1/5 வந்துடும், இங்கே 0. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடம் 1 வந்துருச்சு, இந்த இடம் 0 வந்துருச்சு, இந்த இடம் 1 வந்துருச்சு, இந்த இடம் மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஓகே, அப்போ அந்த இடமும் 0 வரணும் அப்படின்னா R1 டென்ஸ் டு R1 + 6 R2 பண்ணுங்க. R1-ஐ + 6 R2 பண்ணுறோம். அப்போ என்ன வரும், இங்கே 0, இங்கே 1, இந்த இடம் என்ன ஆகிடும் 0 ஆகும். ஓகே, ஏன்னா +6 - 6 என்ன ஆகும் 0. ஓகே, இந்த இடத்துல என்ன வந்துடும் 6/5 - 1 1/5 0. அப்போ ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் ஏ இன்வர்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6/5 - 1 1/5 0. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/5 வெளியில் எடுத்துட்டா 6 - 5 1 0.